வரான். நான் மேல போறேன். ஐயோ ஏங்க எங்க இந்த பக்கம் போங்க. எங்க? பின்னாடி போங்க. அங்க ஒளிஞ்சுக்கோங்க. ஏன் இப்படி ஓட விடுறான்? காவியா எதுக்கு இப்ப கூப்பிடுறா? ஹலோ காவியா. ஏய் நான் பாட்டி பேசுறேன்டா. சொல்லுங்க பாட்டி. என்னால முடியலடா, மூச்சு முட்டுதுடா, நெஞ்செல்லாம் அடைக்குதுடா, உடனே வாடா. ஐயோ என்னாச்சு பாட்டி? தெரியலடா, தெரியல, எனக்கு பயமா இருக்குடா. காவியா எங்க? ஐயோ அவ எங்க இருக்கான்னு தெரியலடா. நீ ஓகே சீக்கிரம் ஓகே வாடா. ஓகே நான் அதே இப்ப வந்துடுறேன். பாட்டி நீ பயப்படாத, ஒண்ணாகாது, நான் வந்துடுறேன். பாட்டிக்கு என்னாச்சுடா? அக்கா பாட்டி உடம்புக்கு முடியலையா? அக்கா கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன். பாட்டிக்கு என்னாச்சு? என்னாச்சுடி? பாட்டிக்கு என்னாச்சு? அவ எதுக்கு ஓடுறா? பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? ஆனா பாட்டியோட போன் தான் உன்னை காப்பாத்திருக்கு. உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. தமிழ் என்னாச்சு? எப்படிங்க? என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லையாங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஏய் இரு பாட்டிக்கு என்னாச்சு? ஓடாடே. கவலைப்படாதீங்க, நமச்சிவாயத்தின் கழகம் இது. டோன்ட் வரி மீனுக்குட்டி. இங்க நான் நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் அப்புறம் கால் பண்ணட்டுமா? சரிடா என் பேராண்டி, பாய் பாய். மீன் குட்டினா என் பாட்டியா? எஸ், இவை அனைத்தும் என்னுடைய திருவிளையாடலே. உன் தம்பி உன்னை தேடி வரத நான் மேல இருந்து வாட்ச் பண்ணேன். உடனே மின்னல் மாதிரி, இந்த மின்னல் மாதிரி இல்ல, மின்னல் மாதிரி செயல்பட்டு பாட்டிக்கு போன் போட்டு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பிட்டு போட சொன்னேன். அவங்க ஆக்டிங் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. பட் அதே ரியல் நம்பி உன் கூப்பிட்ட தம்பி ஓடி போயிட்டாங்க. அப்பா இப்பதான் ஒரு பெரிய ரிலீஃப் வந்த மாதிரி இருக்கு. ஆமாங்க, எனக்கும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுச்சு. காஃபி? டேய் காஃபி ரெடி பண்ணு. தோ எடுத்துட்டு வரேன். ஆமா உள்ள போலாமா? வசு, வாவ் மாம், வாவ் ஆண்டி, சாரி சூப்பரா இருக்கு. டைமண்ட் நெக்லஸ் பிரமாதமா இருக்கு. முதல்ல உங்களுக்கு தான் சுத்தி போடணும் ஆண்டி. பின்ன ரிசப்ஷனுக்காகவே 1 லாக்குக்கு ஆர்டர் பண்ணி வாங்குனேன். மா யூ லுக் சூப்பர் கார்ஜியஸ், செம்மையா இருக்கீங்க. தேங்க்யூடா. சரி நீ சீக்கிரம் ரெடி ஆயிடு, நான் போய் கெஸ்ட் ரிசீவ் பண்றேன். அப்புறம் நம்ம ஃபேமிலி ஜுவல்ஸ் தான் போடணும், மறந்துடாத. சரியா? சீக்கிரம் ரெடி பண்ணுமா? ஓகே மேம். ஓகே ரெடி பண்ணி ஓகே ஆண்டி. ஓகே மாம். மாம் யா சூப்பர் மாம், நெக்லஸ் மேட்சிங்கா இருக்கு. தேங்க்ஸ்டா. சரி மினிஸ்டர் பிஏக்கு ஃபோன் பண்ணியா? இல்ல மாம், இப்ப பண்ணிடுறேன் சரி மாம். அவங்க வரும்போது புரோட்டோகால் மெயின்டைன் பண்ணு. சரி ஓகே சரியா? மாம். எப்பா ரொம்ப சூடு, ஆத்தி தான் குடிக்கணும். இந்தா. டேய் என்னடா ஒரு டம்ளர் தர 2 பேர் இருக்கோம்டா. ஐயோ, ரொமான்ஸுக்கெல்லாம் கூட உனக்கு சொல்லி தருமா? இளநியா இருந்தா 2 ஸ்ட்ரா போட்டு குடிக்கலாம். இது காப்பி ஆச்சே. ஆத்தி கட்டிங் மாதிரி 2 பேர் பகிர்ந்து குடிங்க. ஒரே டம்ளர் எப்படி ஆத்துறது? கீழே பாரு. ஆமாடி, இந்தாமா நீ ஆத்தி குடி. பயங்கர புத்திசாலி குடிங்க, இருக்கா? நான் ஆத்துறேன். கவலையே படாத, நான் கீழே குடிச்சிட்டு வந்துட்டேன். இந்த காஃபி முழுசும் உனக்கு தான். அண்ணன் வரலையா? ஒரு வேலை இருக்கு, நீங்க போங்க, நான் முடிச்சிட்டு வரேன்னு சொன்னாரு. ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். சரி பையனுக்கு ஹலோ சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? ஓ அப்படியா, சரி வாங்க. இங்கதான் அந்த 2வது ரைட்டு. பாப்பா சண்முகா. அம்மா, இவர் நம்ம ஃபேக்டரியில வேலை பார்க்கறாரு. பேர் சண்முகா. வணக்கம்மா. வணக்கம்மா. ஏய் ஓ மை காட், என்னோட சாரி. ஏய் என்ன சந்திரா, என்னாச்சு? ஏய் வாடி கீழே. How dare you do this to me? நீ என்ன ஹாஸ்பிடல்ல இரிட்டேட் பண்ணவளாச்சே, உன்னை யார் இங்க உள்ள விட்டது? எதுக்கு இப்ப நீங்க வந்த? சாரி மேடம், அவ எங்க வீட்டு பொண்ணுதாங்க. அவ ஏதோ தெரியாம கொட்டிட்டா. அவளுக்காக நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க என்னங்க மன்னிப்பு கேக்குறது? 1 லாக் சாரிங்க இது. இப்படி காஃபியை கொட்டி வச்சிருக்காங்க. இது எப்படிங்க சரி பண்றது? ஆதி வாய்ஸ் ரைஸ் பண்ணாம பேசு.
பணம் கிடக்குது பணம், அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணிக்கலாம். முதல்ல அம்மா மேல காஃபி கொட்டிருக்கு, அவங்களுக்கு ஸ்கின்னுக்கு ஏதாவது ஆச்சான்னு பாரு. மாம், ஆர் யூ ஆல் ரைட்? நல்ல வேலை தோல்ல படாம புடவை மேல விழுந்துச்சு. இல்லைன்னா இருந்த சூட்டுக்கு என் ஸ்கின்னே பர்ன் ஆயிருக்கும். ஐயோ மேடம், சத்தியமா கை தவறி தாங்க விழுந்துச்சு. நான் வேணும்னு பண்ணலங்க. சாரிங்க. உன்னை பார்த்தாலும் எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. சம்மந்தி, தப்புங்க. அவ தான் தெரியாம செஞ்சேன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்றாள்ல. சாரி சாரின்னு எத்தனை தடவை மன்னிப்பு கேக்குறா. அதுக்காக அவளை வெளியே அனுப்ப சொல்றதா? இவ இஷ்டத்துக்கு என் சாரிய டேமேஜ் பண்ணுவா, அத நான் பொறுத்துக்கணுமா? சம்மந்தி, மன்னிக்கிறது தான் பெரிய மனுஷத்தனம். இவளை பாருங்க, கண் கலங்கி மனசு வருத்தப்படுறா. தெரிஞ்சே பண்ணிருந்தானா இப்படி அழுதுட்டு இருப்பாளா? அப்போ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணவங்கள மன்னிச்சு விட சொல்றீங்களா? சம்மந்தி, கை தவறி நடந்ததுக்காக நல்ல நாள் அதுவுமா ஒரு பொண்ணு இப்படி கண் கலங்க வைக்காதீங்க. போதும், இதுக்கு மேல அவளை திட்ட வேண்டாம். சம்பந்தியமா, ஒரு துணியில சோப்பு வாட்டர் போட்டு லேசா இதை தொடச்சிங்கன்னா போயிடுன்னு நினைக்கிறேன். ரிசப்ஷன் ஆரம்பிக்கிற நேரம் இந்த பிரச்சனை இதோட விட்டுருவோமே ப்ளீஸ். அத்தை சாரி அத்தை, கை தவறி தெரியாம. விடுமா, என்ன இது? ஏன் அழற? கண்ணை தொடச்சுக்கோ. 2 பேரும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. ரிசப்ஷன் ஆரம்பிக்க நேரம் ஆயிடுச்சுல்ல, போங்க. வாங்க எல்லாரும் வாங்க. தமிழ, நிஜமாவே அந்த புடவை 1 லட்சம் ரூபாவா? அதானே 1 லட்சம் 1 லட்ச ரூபா என்ன, 10 லட்ச ரூபாய் கூட புடவை எல்லாம் இருக்கு. இவங்க புடவையும் தாண்டி பணத்தை பத்தி மட்டும் தான் கவலைப்படுறாங்க. அவங்க என்ன சொன்னா நமக்கு என்ன? சரஸ்வதி, அம்மா சொன்ன மாதிரி நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சரஸ்வதி, அத்தை, என்ன இன்னும் அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, சரி, நீ எப்போ மாதிரியே கலகலப்பா இருக்கணுமா? அதான் எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். சரி, போய் ரெடியாகு. போ. எப்பா, வாடா. கண்டு காலி ஆயிடுச்சு. போய் வாங்கிட்டு வந்து. அண்ணி, இந்த பொண்ணு இங்க இருக்கிறத பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்கு. ஏதோ MBA படிச்ச பொண்ண தமிழுக்காக பாத்திருக்கேன்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு தானா இது? ஆமா, இவ்வளவுதான் தமிழுக்கு கட்டி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓ, அப்படி போகுதா கதை? எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். பாட்டி, பாட்டி, என்னாச்சு 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 பாட்டி? ஏன்டா அப்படி உழுக்குற? விடுறா. பாட்டி, உனக்கு என்னாச்சு சொல்லு. நீ தானே ஃபோன் பண்ணி உனக்கு என்னென்னமோ பண்ணுதுன்னு சொன்ன. அதுக்காக இப்படியா புளிய மரத்தை உழுக்கிற மாதிரி உழுக்குவ? நான் என்னாச்சு ஏதாச்சுன்னு எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? நீ ஒன்னும் கவலைப்படாத. என் பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு பொண்ணோ பையனோ பிறக்கிறத பார்க்காம நான் விடவே மாட்டேன். அருண், நானும் பயந்துட்டேன். எப்பவுமே பாட்டிக்கு ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும்ல, அதுவா இருக்குமான்னு நினைச்சு நான் வழக்கமா கொடுக்கற சிறப்பு கொடுத்தேன். உடனே சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சா? ஆமா அருண், பாரு இப்ப பாரு எவ்வளவு நார்மலா இருக்காங்கன்னு. பாட்டி, நீ கிளம்பு, நம்ம ஹாஸ்பிடல் போய் பார்த்துட்டு வந்துடலாம். எதுக்குடா? அங்க உங்ககிட்ட இருந்து காசு புடுங்கிறது இல்லாம என் உடம்புல இருந்து ரத்தமா எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கா? அதான் இப்ப நல்லா இருக்கேன்னு சொல்றேன் இல்ல, உன் வேலையை பார்த்துட்டு போ. காவியா, எதுக்கும் அப்பா அம்மாக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொல்லிடலாமே. எதுக்கு அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? பாட்டி ஹெல்த்தியா தானே இருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நடந்ததை சொல்லிக்கலாம். நீ மண்டபத்திலே சாப்பிட்டியா இல்ல உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவா? நான் இன்னும் எதுவும் சாப்பிடல. சாப்பிட்டு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் நான் அவங்கள போய் கூட்டிட்டு வரணும். நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். முதல்ல அவங்களுக்கு போனை பண்ணி இவன் லேட்டா தான் வருவாங்கிற விஷயத்த சொல்லணும். செல்ஃபி நானும். ஏய், நீ இன்னும் என்ன ட்ரெஸ் மாத்தாம நின்னுட்டு இருக்க? முதல்ல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, போ. இல்லம்மா, நீங்களா ரெடி ஆயிட்டீங்களான்னு பார்க்க வந்தேன். நான் மாத்திக்கிறேன். நாங்க ready ready ஆயிட்டோம்டா. தான். முதல்ல போய் ட்ரெஸ் மாத்து, போ. குடுமா. டேய் கார்த்தி, சூப்பரா இருக்குடா. ஆமா, என்ன இந்த கோட்ல டிசைன்ல இந்த மாதிரி தான் வருது இப்பலாம்? ஆமாண்ணே, இதான் கரண்ட் ட்ரெண்டிங். உனக்கு சூப்பரா இருக்குடா. பின்ன நம்ம சரஸ்வதி செலக்ஷன் ஆச்சே, பிரமாதமா தான் இருக்கும். வாட் இஸ் திஸ் கார்த்திக்? ரிசப்ஷனுக்கு இந்த Dress போட போறீங்களா? என்னங்க, இந்த ட்ரெஸ்க்கு என்ன நல்லா தானே இருக்கு? இல்லங்க, இதுல 2 இஷ்யூஸ் இருக்கு.
மேடையோட பேக்ரவுண்டுக்கும் கார்த்திக் ட்ரெஸ்ஸுக்கும் செட் ஆகாது. போட்டோஸ்ல வீடியோஸ்ல எல்லாம் கார்த்திகோட Dress அப்படியே பேக்ரவுண்டோட merge ஆயிடும். மெர்ஜ் ஆயிடும்னா ஒண்ணு இல்ல ஆண்டி, ரெண்டும் ஒரே கலர்ல இருந்தா பாக்குறது. தெரியும். அதுக்காக மோரோவர் நம்ம வசுவோட Dress கலருக்கும் அந்த Dressக்கும் மேட்சிங்கே இல்ல. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆண்டி, நாங்க மேட்சிங்க பார்த்து தான் செலக்ட் பண்ணோம், தெரியுமா உங்களுக்கு? ராகினி, அப்படின்னா உங்களுக்கு மேட்சிங் பார்க்க தெரியலன்னு அர்த்தங்க. நாங்க தான் கண்ணால பார்த்தோமே, both of these dresses doesn't match at all. அதனால வசுவோட Dressக்கு மேட்சிங்கா கார்த்திக்கு நாங்க ஒரு கோட் எடுத்துட்டு வந்திருக்கோம். அத கார்த்திக் போட்டுக்கிட்டோம். ஆதி இது எப்படி இருக்கு? இதுதான் இவருக்கு நல்லா இருக்கும். மேடம் அது ஆசைப்பட்டு எடுத்து கோட்டு, அதுவும் மேட்சிங்கா தான் இருக்கும். தமிழ் இருப்பா சம்மந்திம்மா, பசங்க ஏதோ ஆசைப்பட்டு எடுத்திருக்காங்க, போட்டுக்கிட்டோமே. உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தான் போடணும்னா அப்புறம் வேணா போட்டு ஃபோட்டோ எதாவது எடுத்துக்கங்களேன். அதுக்காக போட்டோ ட்ரெஸ் எதுக்காக கரெக்டாக சார், நான் சொல்ல வரதை நீங்க புரிஞ்சுக்கல. கல்யாணங்கிறது ஒரு லைஃப் டைம் ஈவெண்ட். அதுல எடுக்கிற போட்டோஸ் எல்லாம் மெமரபிளா இருக்கணும், கிராண்டா இருக்கணும். அதுக்கு இந்த கோட் தான் சரியா இருக்கும். மாம், முக்கியமா வசு என்ன சொன்னான்னு சொல்லுங்க மாம். அத நான் மறந்துட்டேன். கார்த்திக், வசு ஸ்பெஷலா உங்ககிட்ட இதை சொல்ல சொன்னா. நீங்க இந்த கோட்ல தான் வரணும்னு அவ ஆசைப்படுறா. அவ ஆசைய நீ ரிஜெக்ட் பண்ண போறியா? என்னடா யோசிக்கிற? பதில் சொல்லு. இல்லைண்ணே, அது வந்து வசு ஆசைப்படுறான்னா அந்த கோட்டை போட்டுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க. சின்ன பசங்க ஆசைப்படுறாங்க, இந்த கோட்டை போட்டுக்கட்டுமா? அவனுக்கும் அதுதான் ஆசைன்னா அதையே அவன் போட்டுக்கிட்டாங்க. சரி வாங்க, அவர் Dress மாத்திக்கிட்டோம், நம்ம வெளியில போலாம். இது கூட கொஞ்சம் கால் பண்ணுங்க. வசு, ஹே, ஹாய் சரஸ்வதி. congratulations. Thank you.
இது என் ஃப்ரெண்ட் சுஷ்மா. அப்புறம் அவங்க என் கசின். ஹாய். ஹே சரஸ்வதி, ஹவுஸ் மை காஸ்டியூம்? சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுவும் ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு செம்மையா மேட்ச் ஆகும். அதே நேரம் பேக்ரவுண்டோட மர்ஜ் ஆகாம இருக்கும். தேங்க் யூ சரஸ்வதி. வசு, ஆனா இந்த லிப்ஸ்டிக்கை மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணலாம். அப்பதான் இந்த லைட்டிங்க்கு சூப்பரா இருக்கும். பாருங்க. ஓகே, பண்ணிடலாம். அப்புறம் இந்த நெக்லஸும் கம்மலும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகல. இது ரொம்ப கிராண்டா இருக்கா, அது சிம்பிளா இருக்கு. ஐயோ, இது ஃபேமிலி ஜுவல்லரி. இது போட்டே ஆகணும், இல்லனா அம்மா கோச்சுப்பாங்க. இல்ல, நீங்க ட்ரெடிஷனலா சாரி கட்டியிருந்தீங்கன்னா அது சூப்பரா இருக்கும். ஆனா லெஹங்காக்கு அது மேட்ச் ஆகல. நீங்க உட்காருங்களேன், நம்ம வேற ட்ரை பண்ணி பாப்போம். அந்த டப்பா கொடுங்களேன். வசு, இதுதான் பெர்ஃபெக்ட் மேட்ச். ஓகே. ஓகேயா? வாவ். அப்படியே இயரிங்ஸும் மாத்திடலாமா? சரஸ்வதி, நீங்க சொன்ன மாதிரி டக்குன்னு எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுது பாத்தீங்களா? எங்க சரசு மேக் ஓவர்லயும் பெஸ்ட் தான். இப்ப எவ்வளவு அழகா இருக்குல்ல? வசு, மாம். மா, this is சரஸ்வதி and that's மின்னல். We are good friends. அன்னைக்கு எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னல மாம். இவங்க தான் அவங்க. வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் மா. ஐ நோ. வசு, வாட் இஸ் திஸ்? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நம்ம வீட்டு நகையை தான் நீ போடணும்னு நான் சொன்னேன்ல, அது எதுக்கு கழட்டின? மாம், சரஸ்வதி தான் சிம்பிள் டிப்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கு தான் அதை ரிமூவ் பண்ணி இதை போட்டுக்கிட்டேன். மோரோவர் ஐ லைக் திஸ் சேஞ்சஸ் மாம். ப்ளீஸ் மாம், ப்ளீஸ் மாம். அதுக்காக அம்மா சொன்னதை மீறி? ஐயோ, அப்படிலாம் இல்ல மாம். வசு, என்ன நடந்துச்சுங்க? இப்பதான் இந்த பக்கம் கிராஸ் பண்ண, பார்க்க பெரிய பொண்ணு மாதிரி நகை அது இதுன்னு போட்டிருந்தேன். இப்ப 10 மினிட்ஸ்ல மேஜிக்கல் சேஞ்சா இருக்கே. இப்ப பார்க்க எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமா? நிஜமாவா ஆதி? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க் யூ சரஸ்வதி. இந்த மேஜிக்கை நீங்க பண்ணதுதான். ஹே ஆதி, do you remember டெக்ஸ்டைல் ஷோரூம்ல பார்த்தோமே சரஸ்வதி? அவங்க தான். அண்ட் மின்னல். வசு, இந்த ஜுவல்ஸ் எல்லாம் நீ வேணும்னா போட்டோ செஷனுக்கு போட்டுக்கலாம். இப்ப ரிசப்ஷனுக்கு நம்ம ஃபேமிலி நகையை தான் நீ போட்டுட்டு வர. ஓகே? ஓகே மேம். ஏய், என்னடி அந்த அம்மா உன்னை பார்வையிலே டீப் ஃப்ரை பண்ணுது? என்னடி பண்ண முடியும்? ஆரம்பத்துல இருந்தே நம்ம தப்பான ஆளா அவங்க கண்ணில் பட்டுட்டு இருக்கோம். விட. இந்த பொண்ணு அடிக்கடி என்னை இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்ன இன்சல்ட் பண்ணா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காஃபி கொட்டி 1 லாக் சாரியே வேஸ்ட் பண்ணிட்டான். ஏதாவது ஒரு வகையில பனிஷ் பண்ணியே ஆகணுமே. கரெக்ட் மேடம். நீங்க போட சொன்ன நகையவே மாத்தி போட சொல்றன்னா இந்த சரஸ்வதிக்கு என்ன திமிரு இருக்கும்? அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம், அந்த கோதை தமிழுக்கு ஒரு MBA படிச்ச பொண்ண பாத்திருக்கான்னு சொன்னேன்ல, அது வேற யாரும் இல்ல, இந்த சரஸ்வதி தான் அந்த MBA படிச்ச பொண்ணா. இவளதான் தமிழுக்கு கட்டி வைக்க போறதா சொன்னா. இவதான் என் மருமகன்னு தவாயாலே சொன்னாலா? ஆமா மேடம். நாளைக்கு என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி இந்த கோத வாயாலேயே இந்த மண்டபத்துல இருந்து வெளியே போடின்னு சொல்ல வச்சு காட்டுறேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம். சரஸ்வதி, இந்த சாரி உனக்கு ரொம்ப பாந்தமா இருக்குமா? அப்படியே லக்ஷ்மி கடாட்சமா இருக்கு. மின்னல், உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. ஆமா,
தமிழ் எங்கங்க? அவன் மேல ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இரு கூப்பிடுறேன். எங்க ஜெயசீலன் ஃபேமிலி வந்து. அடடே வாங்க ஜெயசீலன். வாங்க 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 உள்ள போங்க. சரி. மருமகள்னு மனசுல நினைச்சதுனாலதான் சரஸ்வதி லக்ஷ்மி கடாட்சமா தெரியறா.